ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, Tallyல வந்து ஐடிசி வந்து எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றது? அது எப்படி வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரெகுலர் ஐடிசிக்கு கொண்டு வரது? அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Tally வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டேலிக்கும், ஜிஎஸ்டிக்கும் இருக்க ஐடிசி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ, இப்ப டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெ பிப்ரவரி மந்த்ல இவ்வளோ ஐடிசி இருக்கு. ஸோ, ஓப்பனிங்கு எல்லாமே எஸ் குடுத்துட்டோம்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ ஐடிசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ, அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2,28,000 கிட்ட நம்மளுக்கு வந்து சிஜிஎஸ்டியும், எஸ்ஜிஎஸ்டியும் வந்து நம்மளுக்கு வந்து ஐடிசி வந்து இருக்கு. ஸோ, இந்த ஐடிசிய வந்து இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் வந்து நமக்கு வந்து ஃபைல் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ, இந்த 2, 3 பேரோட ஐடிசிய வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ்ல ரிவர்சல் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம வந்து டேலி படி நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஏன்னா, ஜிஎஸ்டில வந்து நம்ம 2பி படி வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா ஃபைல் பண்ணாங்கன்னா, நம்ம 2பில ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ, இப்ப அதுக்கேத்த மாரி நம்ம டேலிலயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு அந்த அந்த மந்த் வைஸ் பார்க்கும்போது, அந்த மந்த்ல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ, அத வந்து நம்ம உள்ள போய் செக் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ, அந்த மாரி இத வந்து எப்படி அவாய்ட் பண்றது? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ, ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டில நீங்க லாகின் பண்ண உடனே, ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர். ஸோ, வியூ நோட்டீஸ் அண்ட் ஆர்டர்ல ஏதாச்சும் ஒரு நோட்டீஸோ, இல்லன்னா ஆர்டரோ ஏதோ ஒண்ணு வந்திருக்கா? இல்லையான்றது எப்பவுமே நீங்க எப்ப லாகின் பண்ணாலும் செக் பண்றது நல்லது. இன்கேஸ் ஏன்னா சம்டைம்ஸ் கிளையன்ட் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ, நம்ம தான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ, லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ, 2பி வந்து நமக்கு ஜெனரேட் ஆகுது 14 தான் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ, நம்ம வந்து இப்ப 2ஏ வந்து ரெகன்சிலேஷன் பண்ண போறோம். ஸோ, யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டியூ டேட்ஸ்க்குள்ள வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் இந்த பெர்சன் வந்து ஃபைல் பண்ணல. ஸோ, மத்தபடி எல்லாமே 11க்குள்ள வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 12ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப இந்த பெர்சன் வந்து இன்னும் ஃபைலே பண்ணல. ஸோ, அப்ப இவங்களோட ஐடிசி வந்து நம்ம வந்து டேலில வந்து என்ன பண்ணேன்னா, இப்ப மேபி அவங்க குவார்ட்டர்லி ஸ்கீமா இருந்தாங்கன்னா 13ஆம் தேதி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ, இன்கேஸ் 13ஆம் தேதி ஃபைல் பண்ணல, 14ஆம் தேதி பார்த்தா நமக்கு 2பில இந்த ஐடிசி வரல அப்படின்னும்போது, ஸோ இந்த இதுக்கான ஐடிசிய வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த போர்ஷன வந்து நம்ம டேலிலயும் வந்து ரிவர்சல் பண்ணணும். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேலில வந்து என்ட்ரி போட்டுருக்கோமா அப்படின்றத வந்து செக் பண்ணிடணும். டிஸ்ப்ளே அக்கவுண்ட் புக்ஸ் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்ல போயிட்டு, எக்ஸ்ட்ராக்ட் சம்மரி குடுத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் குடுத்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு வந்து பார்ட்டி வைஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 இன்வாய்ஸஸும் நம்ம வந்து அக்கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் மேட்ச் ஆகுது. டோட்டல் வேல்யூ எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நீங்க வந்து 2 மெத்தட் பண்ணலாம். ஸோ, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஐடிசியோ, அந்த ஐடிசிய அப்படியே ரிவர்சல் பண்ணலாம். இல்லன்னா, பில் டூ பில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். பட் என்னோட அட்வைசபிள் என்னன்னா, நீங்க பில் டூ பில் பண்றது வந்து ரொம்ப அட்வைசபிளா இருக்கும். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 28/2ல வந்து நம்ம ஒரு ஜர்னல் வந்து என்ட்ரி பாஸ் பண்றோம். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல வந்து ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல ஜிஎஸ்டி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீசிங் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்னு இருக்கும். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதர்ஸ்ல வந்து போட்டுக்கலாம். இல்லன்னா இந்த ரூல்ஸ்ல உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த இதுல வந்து போட்டுக்கலாம். ஸோ, மோஸ்ட்லி நான் பிரிஃபர் பண்றது அதர்ஸ்ல வந்து நம்ம வந்து போட்டுக்குவோம். ஸோ, இப்ப அதர்ஸ்ல வந்து என்ட்ரி போட்டாச்சு. இப்ப ஐடிசி வந்து ஆல்ரெடி டெபிட்ல இருக்கு. இப்ப கஸ்டமர் இத வந்து சில பேர் ஆடிட் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து டிஃபர்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ நான் வந்து பர்சனலா எப்படி வந்து என்ட்ரி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையன்ட் நேமே வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ அதித்தின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா வந்து அவங்க நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டு, இதுல வந்து பிராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்கிளைம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஸோ அன்கிளைம் ஜிஎஸ்டின்னு போட்டோம்னா, நமக்கு என்னன்னா இந்த ஐடிசி வந்து நமக்கு வந்து இந்த பெர்சன் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் ஆகல அப்படின்றது நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த நேம் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஓகே. இது வந்து 2வா போட்டுடலாம். இப்ப
அண்டர் குரூப்ஸ்ல வந்து என்ன வரணும்? ஒண்ணு கரண்ட் அசெட்ஸ்ல வைக்கலாம். இல்லன்னா கரண்ட் அசெட்ஸ்ல நீங்க வந்து சப்பா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப் குரூப் வந்து நீங்க வந்து அன் அன்கிளைம் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ன்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து என்ன ஆகும்னா, இந்த இந்த அன்கிளைம் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ல வந்து உட்கார்ந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்ப இது வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த டோட்டலான எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஸோ எத்தனை பர்சன்டேஜ்ன்றதும் நமக்கு வந்து தெரியணும். ஸோ 12% டாக்ஸ் ஆன் அமௌண்ட் வந்து பார்த்தா 8710.75. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டெபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிரெடிட் வந்து 12% இன்புட் ஐஜிஎஸ்டி அட் 12% வந்து. ஸோ இதோட டாக்ஸபிள் வேல்யூ வந்து கேட்கும். ஸோ இந்த டாக்ஸபிள் வேல்யூ வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த 8710 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிவர்சல். ஸோ கீழே வந்து நீங்க ரீசன் வந்து போட்டுக்கலாம். டியூ டு நான் வித் டியூ டு ரிட்டர்ன் வந்து வித்தின் டைம்க்குள்ள பண்ணலன்னு கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். நான் வந்து டியூ டு நான் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இந்த ஒரு என்ட்ரி போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் என்ட்ரி ஜிஎஸ்டி, அதில் ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதர்ஸ்ல ஸோ என்ட்ரி வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆடிட் மின்ட் அன்கிளைம் ஜிஎஸ்டியில் இப்போ செகண்ட் ஐடிசி வந்து போட்டுடலாம். இது வந்து எவ்வளோனா 8657 போட்டாச்சு. ஸோ இப்போ கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 12%. இதுக்கான டாக்ஸபிள் வேல்யூ 72,142. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ என்ட்ரி இந்த 2 என்ட்ரியுமே வந்து இப்போ வந்து ரிவர்சல் வந்து நம்ம டேலிலையும் வந்து பண்ண ஜிஎஸ்டியில் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சல் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கிறதுனா, டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் குரூப் சம்மரியில் போயிட்டு டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ் குரூப் சம்மரியில் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் அந்த மந்த்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மந்த்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் ஓப்பனிங் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து 12% தான் வந்துச்சு. ஸோ அந்த 17,000 வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம வந்து டேலியில் வந்து ரிவர்சல் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டியும் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, டிஸ்பிளே ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட், அதில் ஜிஎஸ்டி, அதில் ஜிஎஸ்டி திருபி. ஸோ திருபி ஓப்பன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சல் ஆகிருக்கும். ஓகே, இங்கே ஏதோ சம்திங் ஏதாவது காட்டுது. ஸோ ஏதாவது வந்து கிளியர் பண்ணணும். டூப்ளிகேட் இதை விட்டுடலாம். சப்ளை டைப்ஸ் ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அதர்ஸில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கும். ஸோ அதர்ஸில் ரிவர்சல் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 0 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து ஐடிசி வந்து ரிவர்சல் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக வந்து ஐடிசி ரிவர்சல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்வாய்ஸ் படி கொஞ்சம் உங்களுக்கு வேலை பிடிக்கும். பட் இன்வாய்ஸ் படி நீங்கள் ரிவர்சல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சரில் ஈஸியாக வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.